எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை மை யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்று ஒரு தகவல், 16ஆம் நாள். அந்த வகையில் இன்று ஜிஎஸ்டியை பற்றி மிக முக்கியமான தகவல் ஒன்று. கடந்த மாத ஜிஎஸ்டி வசூல் வரலாறு காணாத அளவுக்கு சாதனை படுத்துள்ளது. 1.96 லட்சம் கோடி வரி வசூல். ஆக அது ஒரு சந்தோஷம். அதுக்கு அடுத்து இன்று 1/4/2025 புது கணக்கு ஆரம்பிக்கப்பட்டது. 2025-26ஆம் ஆண்டு வெற்றிகரமாக இன்று புது கணக்கு பூஜை போட்டு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த வகையில் எல்லோரும் மகிழ்ச்சியோடு இன்றைய புது கணக்கு புத்தாண்டு நல்லபடியாக கொண்டாடினார்கள். அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்களும். ஆண்டவன் அனுகிரகத்தால் இனி வரி வசூலும் சரி, புது கணக்கு வேலை துவங்குபவர்கள் நல்ல லாபம் வரட்டும். அதன் மூலியமாக நல்ல தொழில் வளரட்டும். தமிழ்நாடு சிறக்கட்டும். அகில இந்திய அளவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் சிறப்பான தொழில் செய்து வளமோடு வாழட்டும். எல்லாம் ஆண்டவருடைய அனுகிரகம். இன்று ஒரு தகவல், 16ஆம் நாள் ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1.96 லட்சம் கோடி என்பது ஒட்டுமொத்தமாக 34 மாநில கலெக்ஷன் ஆகும். முதலில் மகாராஷ்டிரா மாநிலம் ஜிஎஸ்டி வசூல் 31,534 கோடி. இரண்டாவதாக கர்நாடகா மாநிலம் 13,497 கோடி ரூபாய் ஆகும். மூன்றாவது குஜராத் மாநிலம் ரூபாய் 12,095 கோடி ரூபாய். நான்காவதாக நமது தமிழ்நாடு மாநிலம் ரூபாய் 11,795 கோடி ரூபாய் வசூல் செய்து சாதனை படைத்துள்ளது. அடுத்ததாக ஐந்தாவது மாநிலமான ஹரியானா மாநிலம் ரூபாய் 10,648 கோடி ரூபாய் வசூல். ஆறாவதாக உத்தரப்பிரதேச மாநிலம் 9,956 கோடி ரூபாய் வசூல். ஏழாவது இந்தியாவின் தலைநகரான நியூ டெல்லி ரூபாய் 6,139 கோடி ரூபாய் வரி வசூல். எட்டாவதாக மேற்கு வங்க மாநிலம் 5,827 கோடி ரூபாய் வரி வசூல். ஒன்பதாவதாக ஒடிசா மாநிலம் ரூபாய் 5,809 கோடி ரூபாய் வரி வசூல். பத்தாவதாக ராஜஸ்தான் மாநிலம் 5,498 கோடி ரூபாய் வசூல் செய்துள்ளது. ஆக முதல் 10 இடங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. 11ஆவதாக தெலுங்கானா மாநிலம் ரூபாய் 5,401 கோடி ரூபாய் வரி வசூல். 12ஆவதாக மத்திய பிரதேச மாநிலம் ரூபாய் 4,173 கோடி ரூபாய். 13 ஆந்திர பிரதேசம் 4,033 கோடி ரூபாய். 14வது சத்தீஸ்கர் மாநிலம் 3,721 கோடி ரூபாய் வரி வசூல். 15 ஜார்க்கண்ட் மாநிலம் ரூபாய் 3,309 கோடி ரூபாய். ஆக வரி வசூல் அனைத்து மாநில விவரங்களும் எனது யூடியூப் சேனலில் நாளை தாக்கல் செய்கிறேன். மற்ற விவரங்களை அனைவரும் தெரிந்து கொள்ளவும். ஆக ஜிஎஸ்டி கடந்த 7 ஆண்டுகள் 7 மாதங்களில் முடிந்து 8வது மாதமும் முடிந்துவிட்டது. ஆக மார்ச் மாதம் ஏரண்டு மிகச் சிறப்பாக வரி வசூல் சாதனை. ஆக தமிழ்நாடு அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கம், இந்திய அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி வசூலில் தொடர்ந்து நல்ல சாதனை படுத்துள்ளது. அதனுடைய உண்மையான பலன் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் ஜிஎஸ்டி ரேட் ஆஃப் டாக்ஸஸ் குறைக்க வேண்டும். ஆக வரும் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் அனைத்து மாநில நிதி அமைச்சர்களும் மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சருக்கு வரி ரேட் ஆஃப் டாக்ஸ் வரி விகிதத்தை குறைக்க வேண்டும். அந்த வகையில் அனைத்து நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்களுடைய வரி விகிதம் 5, 12, 18, 28 என்பதில் 18, 28 குறைத்து 15ஆகவோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் குறைத்து மக்களுக்கு அதனுடைய பலன்கள் கிடைக்க வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றி, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஆக இந்த புதிய 2025-26ஆம் ஆண்டு கணக்காண்டு நல்ல முறையில் எல்லோருக்கும் நல்ல வாய்ப்பை வழங்கட்டும். எல்லோருடைய ஒத்துழைப்பாலும் இந்த நாடு சிறக்கட்டும். எல்லோரும் மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு மகிழ்ச்சியோடு நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் நாளை. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.